மை காட், ஜட்ஜோட வீட்லயே ஒரு கொலைகாரனா? நோ. அவ என்ன கேவலமா நினைச்சு மட்டமா பேசினா நான் கோவத்துல அவளை அடிச்சேன். அல்பாயுசு பட்டுன்னு போயிட்டா. எங்க அப்பா ஒரு ஜட்ஜ், நான் அவருக்கு ஒரே பையன். எனக்காக எதுவும் செய்வார். நான் ஒரு வார்த்தை சொன்னா என்னை காப்பாத்திடுவார். நடந்தது நடந்தபடி சொல்லிடுவோம். எஸ், தட்ஸ் த ஒன்லி வே. நோ 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 நோ. யாரா இருந்தா என்னையா, தவறு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சட்டத்துக்கும் நீதிக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. என் மகனாவே இருந்தா கூட அவன் ஒரு தவறு செஞ்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தா நான் அவனை தண்டிக்காம விட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்ததே தப்பு. போயா வெளியே. யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே இருக்கின்ற ஆனந்த் என்ற வாலிபர் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி உஷா என்ற ஒரு இளம் பெண்ணை மிக கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்கு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், இவருக்கு தரப்போகும் தண்டனை இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் தங்கள் மகனாக இருந்தாலும் நீதிக்கு பங்கம் வராமல் தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க உட்கார்ந்துட்டா அந்த பாசம், சொந்தக்காரன், வேண்டியவன் வேண்டாதவன் அதுக்கு இடமே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் உஷா என்ற பெண்ணை கொலை செய்ததற்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் EPCO 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, கோர்ட் டிஸ்மிஸ்ட். தம்பி, தம்பி, உங்களுக்கு இந்த தண்டனையா? வருத்தப்படாதீங்க தம்பி. கிருஷ்ணா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நானே சொல்லி எப்படியாவது விடுதலை பண்ண சொல்றேன். அடாதீங்க தம்பி. தம்பி, என்ன தம்பி ஒரே வேர்வையா இருக்குது? ஒண்ணு இல்ல, வெயில் காலம். வெயில் காலமா? வெயில் காலம் எனக்கு இல்லையா? எனக்கு வேர்க்கலையே. வெயிலே இல்லையே தம்பி. தம்பி, இனிமே காட்டன்ல சட்டை போடுங்க, கம்பெனியில போடாதீங்க. நல்லா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. வேர்த்து விறுவிறுத்து வந்துருக்கிறீங்க. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? கிருஷ்ணா, நானே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். இதுல நீ வேற. பெரிய வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறீங்க, சின்ன வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீங்க சின்ன வீட்டுல மாட்டிக்கலையே. இத பாரு, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடு. 10,000? 10,000 ரூபாய் பணம், பத்தாத்துக்கு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. சும்மா சார், எங்க இருந்தாலும் நல்லா வாழணும்னு நினைப்பு, வேற ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்னையாது கூழுங்க? என்ன திமிர? டேய், திமிர அடக்கிறதுக்கு தாண்டா கூழ் சாப்பிடுறது. உடம்புக்கு நல்லது. இத சாப்பிட்டா மனுஷனுக்கு இருக்கிற வெறித்தனம் குறையும், புத்திசாலித்தனம் வேலை செய்யும். அதனாலதான் ஜெயில உள்ள கைதிகளுக்கெல்லாம் கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க. ஜட்ஜு மகனா இருந்தாலும் இங்க கூழ் தான் ஊத்துவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. இங்க ஒண்ணு விருந்து வைக்கல, வேணுமே வேணுமான்னு கேட்டு பலமாறதுக்கு. சும்மா தட்ட தட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க. தட்டு தட்டு.
தம்பி தம்பி, என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க தம்பி. என்ன கை செயின காணோம்? இப்ப யோசனை பண்ணி என்ன பண்றது? ஒரு காரியத்தை செய்ய போனா ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். என்னைய சொல்ற? அந்த செயின்ல உங்க பேரை பெரிய எழுத்துல போட்டுருக்கீங்க, சின்ன எழுத்துல இந்த விலாசத்தையும் போட்டிருந்தா இந்த மாதிரி நல்ல உள்ள கையில கிடைச்சிருந்தா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். திரும்ப கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் இந்த பிளாட்ல தானே குடியிருக்கீங்க. இந்த வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டதா? ஐ மீன் எனிதிங். யாராவது கூச்சல் போடுறது அல்லது எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. மிஸ்டர் ஆனந்த், நீங்க எங்க இப்படி? உஷா என்னோட ஃப்ரெண்ட். உஷா இறந்து போன செய்தியை நான் கேள்விப்பட்டேன். உஷாவை எத்தனை நாளா தெரியும் உங்களுக்கு? 6 மாசம். இங்க இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹோட்டலுக்கு போன் பண்ண ஆபரேட்டர் சொன்னா. என்ன சொன்னா? உஷா இறந்ததா சொன்னானா இல்ல கொலை செய்யப்பட்டதா சொன்னானா? இறந்ததா சொன்னா. மிஸ்டர், இங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடக்கூடாது. சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியாது. எங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் தேவைப்படும். நீங்க வெளியூர் போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா தேட வேண்டியது இருக்கும். ஓகே. இவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? இவனை நீங்க பாத்திருக்கீங்களா? சார், இந்த பிளாட்டுக்கு யார் வந்து போனாலும் அது என் குழந்தைக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவ குடுத்தனமே இந்த படிக்கட்டுலதான்.